எப்பேற்பட்ட பண்பாட்டை ஒரு அன்பின் நேயமாக கற்றுக் கொடுத்த மண்ணுங்க இது. தோ பரமசிவன் ஒரு அற்புதமான பண்பாட்டு ஆர்வலர் நம்மிடம் இருந்தார். அந்த மனுஷன் நம்ம கிராமத்து பண்பாட்டை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார். ஒரு துஷ்டி வீடுங்க, துஷ்டி வீடுன்னா தெரியுங்களா, ஒரு இறப்பு வீட்டுக்கு எல்லாரும் போயிருக்கிறாங்க, அந்த ஊரில் உள்ள எல்லாரும் போயிருக்கிறாங்க. இறந்தவன் ஒரு இளைஞன், ஒரு 27-28 வயசு இளைஞன். அவங்க மனைவி, இளம் மனைவி கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறா, அந்த ஊரே அழுதுட்டு இருக்குது. திடீர்னு ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி, ஒரு இப்படி ஒரு வாயாகன்ற சின்ன பாத்திரத்தை எடுத்து வெளியில் வர்றாங்க. அந்த பாத்திரம் நிறைய தண்ணி இருக்குது அப்படிங்கிறாங்க. வெளியிலேருந்து கசகசன்னு பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த அம்மாவே பார்க்குறாங்க. கையில் ஒரு 3 மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. இப்படியே ஒன்றா காமிச்சு 3 மல்லிகைப்பூவும் போட்டுட்டு இப்படி மறுபடி காமிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சரின்னு கண் கலங்கி தலையாட்டுறாங்க. அந்த அம்மா உள்ளே போயிடுது. வெளியூரில் இருந்து வந்த ஒரு நபர் கேட்குறாரு, என்னங்க நடக்குது, ஏதாவது சடங்கா அப்படின்னு. இல்லை அந்த இறந்து போனோம்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகி 6-7 மாதம் தான் ஆகுது. இப்போ அவங்க மனைவி 3 மாதம் முழுகாமல் இருக்குது. இன்னும் 7 மாதம் கழித்து அவளுக்கு குழந்தை பிறக்கும். அவளுக்கு தான் புருஷனே இல்லையே, புள்ள எப்படி வந்துச்சுன்னு எவனும் நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டக்கூடாது. அதனால தான் இந்த சபையில் 3 பூக்களை அந்த தண்ணீரில் போட்டு அவள் 3 மாதம் நிறை மாதமாக இருக்கிறாள் என்று நமக்கு அந்த அம்மா சொல்லாமல் சொல்லிவிட்டு போகிறது. இங்கே எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற உணர்வு அன்பின் பிரதிபலிப்பாக பேசி கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இந்த மண்ணின் பண்பாடாக இருந்தது. நம்ம ஏமாத்தியவர்களை கூட நேசிக்க கற்றுக் கொடுத்த மண். என்எஸ்கேவே அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்திருக்கு. என்எஸ்கே வீட்டு வாசலில் நிற்கிறார். கேட்டை தள்ளிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் உள்ளே வர்றாங்க. ஐயா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, படக்குன்னு ஜிப்பாக்குள்ளே கை விட்டு இருக்கிற காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டார். ரொம்ப நன்றி அப்படின்னு அது கிளம்பிருச்சு. தூரத்துலேருந்து இதை மதுரம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு ஏதாவது கூறு இருக்கா? இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியுது அவள் வயிற்றுல தலையணையை கட்டிட்டு வந்திருக்கான்னு. லூஸு மாதிரி அவகிட்ட இருக்க காசெல்லாம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா, அங்கேருந்து பார்த்தா உனக்கே தெரியுதுன்னா பக்கத்துல இருந்து பார்த்தா எனக்கு தெரியாதா? பிறையாங்க கொடுத்தீங்க? ஏய் என்ன நீ, நாம நடிக்கிறோம், இந்த மக்கள்லாம் நம்மளை பாராட்டி பரிசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. எங்கிட்டயே அவள் வந்து நடிக்கிறாடி, அவளை நான் பாராட்ட வேண்டாமா, அவளுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவள் ஏதோ வயிற்று பசியில் வறுமை பாட்டில் தானே வந்து இப்படிலாம் போய் சொல்லி பணம் வாங்குறா. இந்த பணத்தை வச்சு அவனை மாடி வீடாக கட்ட போறா, சாப்பிடுவா, இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பா, அவ்வளோதானே, போயிட்டு போகுது விடு. அப்போது ஒருத்தர் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஆக்ரோஷம் இல்லாமல் அவன் ஏமாத்தினவங்க கூட நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த மனிதர்களால் நிரம்பிய நாடு நம்முடைய இந்திய நாடு. அப்படிப்பட்ட பண்பாடு நம்முடைய தமிழ் பண்பாடாக இருந்தது.